My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் நீட் ஜேடபிள்இ இந்த மாதிரியான காமன் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவங்க ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா என்சிஆர்டி டாபிக்ஸ். பெரும்பாலான காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸில் அவங்க கேட்குற கேள்விகள்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா என்சிஆர்டி டாபிக்ஸ்லேருந்து தான் வருது. நீங்கள் எந்த கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலும் என்சிஆர்டியிலிருந்து கேட்ட டைரக்ட் கொஷின்ஸுடைய கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் எந்த போர்டில் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் சரி, அது ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சியாக இருந்தீங்கனாலும் சரி தான், என்சிஆர்டி டாபிக்ஸை நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் இந்த மாதிரியான காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷனில் நல்ல மார்க் வாங்க முடியும். ஸோ தட் இஸ் த மேஜர் ரீசன் டேனியல் ஹப் அகாடமி சார்பாக நம்ம வந்து +2 மாணவர்களுக்கு நீட் ஜேடபிள்இ இந்த மாதிரி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக என்சிஆர்டி டாபிக்ஸை தமிழில் நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லி இப்போ வந்து ஃபிசிக்ஸ் ஸ்டாண்டர்ட் 12னுடைய ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அண்ட் இந்த சாப்டர் முடிஞ்ச உடனே நம்ம வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸும் நடத்த போகிறோம். இந்த டெஸ்ட் சீரீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இட்ஸ் அ ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய கூகுள் ஃபார்முடைய லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதில் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களோட டேட்டாலாம் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா as soon as we complete this first chapter நம்ம வந்து டெஸ்ட் சீரீஸ்னுடைய லிங்க்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம் சேனல்லையும் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ஸுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம கொடுக்குற எல்லா மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு வந்து அதில் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூலும்ஸ் லா. இந்த கூலும்ஸ் லா அப்படிங்கிறது வந்து ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அண்ட் இந்த கூலும்ஸ் லாவிலிருந்து அதிகமான ப்ராப்ளம்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கன்சிக்யூட்டிவ் இயர்ஸ் நீங்கள் வந்து ஒரு 4-5 இயர்ஸ் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூலும்ஸ் லாவிலிருந்து கொஷின் அப்படிங்கிறது வந்து அட்லீஸ்ட் 1 or 2 டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ கூலும்ஸ் லா இஸ் வெரி சிம்பிள். ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு லா அப்படிங்கிறது வந்து கூலும்ஸ் லா. எலக்ட்ரிக்கல் சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் கூலும்ஸ் லா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஆஃப்டர் த இன்வென்ஷன் ஆஃப் கூலும்ஸ் லா அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸில் வந்து நிறைய வந்துச்சு. ஸோ இந்த கூலும்ஸ் லா அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ குவான்டிடேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த ஃபோர்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் சார்ஜஸ். ஸோ இந்த கூலும்ஸ் லா மொத்தமாக என்ன சொல்லுது அப்படின்னா 2 பாயிண்ட் சார்ஜஸ்க்கு இடையில உள்ள ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் டிட்டர்மைன் பண்ண போகுது. ஸோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து எஃப். இந்த ஃபோர்ஸினுடைய வேல்யூவை டிட்டர்மைன் பண்ணுறது தான் கூலும்ஸ் லாவினுடைய அல்டிமேட் பர்பஸ். ஸோ வென் த லீனியர் சைஸ் ஆஃப் சார்ஜ்ட் பாடிஸ் ஆர் மச் ஸ்மாலர் தேன் த டிஸ்டன்ஸ் செப்பரேட்டிங் them, the size may be ignored and the charged bodies are treated as point charges. ஸோ உங்களுக்கு வந்து நான் புரிகிற விதமாக சொல்கிறேனே, 2 சார்ஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 சார்ஜ் இருக்குது. இதனுடைய வேல்யூ அப்படிங்கிறது வந்து Q1, இதனுடைய வேல்யூ அப்படிங்கிறது வந்து Q2. அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் 2 சார்ஜஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஆர் அப்படின்னு சொல்லி அஸ்யூம் பண்ணிக்கோங்க, ரைட்? ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் 2 சார்ஜஸ் இஸ் ஆர். ஸோ இதுக்கு ஒரு சைஸ் இருக்கும்ல, இந்த சார்ஜுக்கு, அதாவது Q1 அப்படிங்கிற சார்ஜினுடைய சைஸ், Q2 அப்படிங்கிற சார்ஜுக்கு வந்து ஒரு சைஸ் இருக்கும். அது எவ்வளோ மீட்டர்னா மீட்டர், சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர், மில்லிமீட்டர்னா மில்லிமீட்டர், ஏதோ ஒரு வேல்யூவில் இருக்கும்ல. அந்த வேல்யூ அப்படிங்கிறது இந்த 2 சார்ஜுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஆர் மச் ஸ்மாலர் தென் த டிஸ்டன்ஸ் செப்பரேட்டிங் them, the size may be ignored. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சைஸை நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். அண்ட் தீஸ் 2 சார்ஜஸ் கேன் கால்ட் அஸ் அ பாயிண்ட் சார்ஜஸ். சரியா? இந்த இதை வந்து பாயிண்ட் சார்ஜஸ்ன்னு சொல்லலாம் அப்படின்றாங்க. ஸோ பாயிண்ட் சார்ஜஸ்னுடைய டெஃபினேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கூலும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா he measured the force between the 2 point charges. இந்த 2 பாயிண்ட் சார்ஜஸ்க்கு இடையில் உள்ள ஃபோர்ஸை தான் அவர் வந்து மெஷர் பண்ணுறாரு. அண்ட் ஃபவுண்ட் தட் இட் வேரிட் இன்வர்ஸ்லி ஆஸ் த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ். ஸோ என்ன ஆகுது, அந்த ஃபோர்ஸை வந்து அவர் வந்து டிட்டர்மைன் பண்ணுறாரு. அந்த ஃபோர்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா இட் வேரிட் இன்வர்ஸ்லி ஆஸ் த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் அப்படின்றார். அண்ட் வாஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருந்துச்சு, இப்போ வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த product of the magnitude of the 2 charges and acted along the line joining of 2 charges, right? So இந்த இடத்துல சொல்றது என்ன சொல்றாரு அப்படின்னா ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து inversely proportional to the square of the distance between them.
அதே மாதிரி it was directly proportional to the product of the magnitude of the two charges and acted along the line joining the two charges. ஸோ அந்த ரெண்டு சார்ஜையும் கனெக்ட் பண்ணுற லைனுக்கு மேலே தான் இந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இந்த எஃப் அப்படிங்கிறது வந்து ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஓகேவா, வெக்டார் குவான்டிட்டி, ரைட். இந்த ஃபோர்ஸுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷனும் அவர் வந்து கொடுத்துருக்குறாரு. இந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு கே. கேனா என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். Q1 Q2 மேக்னிடியூட் ஆஃப் Q1 Q2 and divided by r squared அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த r squared அப்படிங்கிறது என்ன, the distance between the two charges, 2 point charges, Q1 Q2க்கு இடையில உள்ள பாயிண்ட் சார்ஜஸ் தான் r. ஸோ அதை வந்து இங்கே எழுதிக்கிறோம். அதே மாதிரி மேக்னிடியூட், அதனுடைய சார்ஜஸ்னுடைய மேக்னிடியூட், ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட் சார்ஜஸ்னுடைய மேக்னிடியூட் வந்து Q1 and Q2. அண்ட் இந்த K அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, K அப்படிங்கிறது வந்து இட் இஸ் த பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம். ஸோ இந்த ரெண்டு சார்ஜும் ஏதோ ஒரு மீடியமில் இருக்கும் இல்லையா, அதனுடைய பெர்மிட்டிவிட்டி தான் நம்ம K அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த K அப்படிங்கிறது வந்து இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஹவு டிட் த கூலும் அரைவ் அட் திஸ் ஃப்ரம் ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்? கூலும் யூஸ்டு டார்ஷன் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, டார்ஷன் பேலன்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த ஃபோர்ஸை வந்து அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணார். ஃபார் மெஷரிங் த ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜ்டு மெட்டாலிக் என்ன போட்டிருக்காங்க கீழே, மெட்டாலிக் ஸ்பியர்ஸ்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த டார்ஷன் பேலன்ஸ்னால் என்ன அப்படின்னா, இந்த ஃபிகரில் நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த இடத்துல ஒரு ஃபிகர் பார்க்குறோம்ல, இந்த பிக்சரில் இருக்கிறது தான் டார்ஷன் பேலன்ஸ். இட் இஸ் அ இன்ஸ்ட்ருமெண்ட், இட் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் எ சென்சிட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ சென்சிட்டிவ் டிவைஸ் டு மெஷர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப சின்ன அளவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை கூட இது வந்து ஈஸியாக மெஷர் பண்ணிடும். ரொம்ப சென்சிட்டிவ் மெஷின் அப்படிங்கிறது தான் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றது தான் இந்த டார்ஷன் பேலன்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட். இட் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் த ஃபோர்ஸ். இட் வாஸ் ஆல்சோ யூஸ்டு லேட்டர் பை கேவண்டிஷ்ங்கிற சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, டு மெஷர் த வெரி ஃபீபிள் gravitational force between the two objects to verify Newton's law of gravity. நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் கேவண்டிஷ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணார். ஓகேவா, ஸோ அடுத்த இதுக்கு போயிடலாம். அடுத்த லைனில் என்ன போட்டிருக்காங்க, ஸோ இந்த ஃபிகரில் இருக்கிறவர் தான் வந்து நம்மளுடைய கூலும், சார்லஸ் அகஸ்டின் டி கூலும். அவர் வந்து 1736 வந்து 1806 வரைக்கும் இருந்த ஒரு ஃப்ரெஞ்ச் ஃபிசிசிஸ்ட். ஸோ இவர் வந்து ஹிஸ் கரியர் அஸ் அ மிலிட்ரி இன்ஜினியர், மிலிட்ரியில் அவர் வந்து இன்ஜினியராக தான் ஸ்டார்ட் பண்ணார் வெஸ்ட் இண்டீஸில். இன் 1776 பார்த்தீங்கன்னா ஹி ரிட்டர்ன் டு பாரிஸ். ஸோ இவருடைய ஸ்டோரியெல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த ஸ்டோரியெல்லாம் நீங்கள் படித்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த இது வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு இல்லை, ஒரு சயின்டிஸ்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து நல்ல விஷயம், ரைட். ஸோ நம்ம டைரெக்டாக கண்டென்ட்குள்ளே போயிடலாம். When the separation between two spheres is much larger than the radius of each sphere, the charged spheres may be regarded as point charges. ஸோ இதை தான் நம்ம ஆல்ரெடி அங்கேயே பார்த்தோம், பாயிண்ட் சார்ஜஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி. however the charges on the spheres were unknown to begin with. ஸோ இப்போ வந்து கூலும் இதை கண்டுபிடிக்கும் போது அந்த சார்ஜினுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா அவருக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஸோ அவர் வந்து அந்த சார்ஜ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் தான் அவர் வந்து ஃபோர்ஸ்னுடைய வேல்யூவை கண்டுபிடிச்சார். அவர் எப்படி கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறத தான் பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கூலும் தாட் ஆஃப் த ஃபாலோயிங் சிம்பிள் வே, ரொம்ப சிம்பிளாக அவர் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கிட்டார். சரியா, சப்போஸ் த சார்ஜ் அண்ட் மெட்டாலிக் ஸ்பியர் இஸ் கியூ. ஒரு மெட்டாலிக் ஸ்பியரில் Q அப்படிங்கிற ஒரு சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கோங்க. இஃப் த ஸ்பியர் இஸ் புட் இன் கான்டாக்ட் வித் அன் ஐடென்டிக்கல் அன்சார்ஜ்டு ஸ்பியர், இது வந்து சார்ஜ்டு ஸ்பியர்னுடைய வேல்யூ. இதை வந்து அன்சார்ஜ்டு ஸ்பியரோட டச் பண்ணுறாங்க, கான்டாக்டில் வைக்கிறீங்க அப்படின்னா the charge will spread over the two spheres. ஸோ இப்போ சார்ஜ்டு மெட்டீரியல் இருக்கிற அந்த சார்ஜ் என்ன ஆகும் அப்படின்னா அன்சார்ஜ்டு மெட்டீரியலுக்கும் மூவ் ஆகும் இல்லையா, மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகுறது போது அதனுடைய வேல்யூ என்னவாக இருக்கும், பை சிமெட்ரி. சிமெட்ரினா என்ன, ஈக்குவல் அண்ட் அட் த சேம் டைம் பாதிக்கு பாதி. நீங்கள் சிமெட்ரியை வந்து எல்லா இடங்களையும் பார்க்கலாம். சிமெட்ரி அப்படிங்கிறது வந்து ஒரே மாதிரியான ஆப்ஜெக்ட் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் இருந்துச்சுன்னா அதை வந்து சிமெட்ரின்னு சொல்லுவோம். இதை பற்றி டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். த பை சிமெட்ரி த சார்ஜ் ஆன் ஈச் ஸ்பியர் வில் பி Q/2 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ Q அப்படிங்கிறது தான் வந்து டோட்டல் சார்ஜு. இந்த டோட்டல் சார்ஜினுடைய வேல்யூ Q. அது வந்து சார்ஜ்டு ஸ்பியர்னுடைய வேல்யூ. அன்சார்ஜ் ஸ்பியரில் வைக்கும்போது இப்போ டோட்டலாக சார்ஜ்டுலேயும் அன்சார்ஜ்லேயும் எவ்வளோ வேல்யூ இருக்கும்னா Q/2 அப்படிங்கிற வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரிப்பீட்டிங் திஸ் ப்ராசஸ் வி கேன் கெட் சார்ஜஸ்
q/2 q/4 எக்ஸெட்ரா, ரைட். ஸோ போக போக இது என்ன ஆகும், சார்ஜஸ் வந்து அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டே இருக்கும் பை சிமெட்ரி. ஓகேவா. Coulomb varied the distance for a fixed pair of charges and measured the force for different separations. இவர் என்ன பண்ணாரு, டிஸ்டன்ஸை வேரி பண்ணி அந்த சார்ஜ் என்ன அப்படிங்கிறத மெஷர் பண்ணிகிட்டே வரார், ரைட். ஸோ பண்ணிகிட்டே வரும்போது he then varied the charges in pairs keeping the distance fixed for each pair. ஸோ அவருடைய டெஸ்ட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக என்ன சொல்கிறாரு, கம்பேரிங் ஃபோர்ஸஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் பேர்ஸ் ஆஃப் சார்ஜஸ் அட் டிஃப்ரெண்ட் டிஸ்டன்சஸ் Coulomb arrived the relation. ஸோ ஃபைனலாக அவர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப், அதாவது 1.1 இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ஈக்குவேஷன், திஸ் ஈக்குவேஷன், இதை தான் வந்து 1.1 சொல்கிறாங்க. 1.1 ஈக்குவேஷனை வந்து கடைசியாக அவர் வந்து அரைவ் பண்ணுறாரு ஆஃப்டர் மெஷரிங் இந்த சார்ஜஸ், ஃபோர்ஸை வந்து டிஃப்ரெண்ட் சார்ஜஸ்னுடைய வேல்யூவில் டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸில் வச்சு மெஷர் பண்ணிவிட்டு அந்த ஈக்குவேஷனை வந்து அவர் அச்சீவ் பண்ணியிருக்கிறார். Coulomb's law, a simple mathematical statement, was initially experimentally arrived in the manner described above. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தியரட்டிக்கலாலாம் எதுவும் அனௌன்ஸ் பண்ணலை, அவர் வந்து இது பண்ணலை. அவர் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்டலி he determined the ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பெரிமெண்டலாக அவர் வந்து டிட்டர்மைன் பண்ணார், கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து தியரட்டிக்கலாக இது பண்ணார், ரைட். ஸோ while the original experiments established it at a macroscopic scale, it has also been established down to a subatomic level. ஸோ subatomic level அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆட்டம் லெவலில் இருக்கும். ஸோ ஆட்டமை விட கம்மியாக இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்னால் அந்த சைஸை தான் வந்து சப் அட்டாமிக் லெவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதனுடைய வேல்யூ அப்படிங்கிறது வந்து R will be equal to 10⁻⁻10 மீட்டர். இந்த சைஸுக்கு கம்மியான ஒரு இதைத்தான் ஸ்கேல் ரேஞ்சு தான் நம்ம வந்து சபட்டாமிக் லெவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ரைட். Coulomb discovered his law without knowing the explicit magnitude of the charge. ஸோ அவர் வந்து அந்த மேக்னிடியூட் இப்போ வரைக்குமே அந்த கூலும்ஸ் லாவை வந்து 1.1 ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிற வரைக்குமே கூட அவர் வந்து அதனுடைய சார்ஜினுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரியாது, அந்த மேக்னிடியூட்னு வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரியாமல் தான் அவர் வந்து பண்ணார். இன்ஃபேக்ட் இட் இஸ் த அதர் வே ரவுண்ட். Coulomb's law can now be employed to furnish the definition of a unit charge. இப்போ என்னன்னா இந்த கூலும் லாவை யூஸ் பண்ணி யூனிட் சார்ஜினுடைய சார்ஜ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். டெஃபினேஷன் ஃபார் யூனிட் சார்ஜ் என்ன அப்படிங்கிறத சொல்லலாம். இன் த ரிலேஷன் 1.1 k is for arbitrary. We can choose any positive value of k. Kங்கிறது வந்து பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் கேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்டிஜர் நம்பர், பாசிட்டிவ் இன்டிஜர் நம்பர்னு வச்சுக்கோங்க. The choice of k determines the size of the unit charge. So k அப்படிங்கிறது வந்து it plays the major role for determining the size of the unit charge. In SI units, standard unitsல வந்து பார்த்தீங்கன்னா the value of k is about 9 into 10 to the power 9 Newton meter squared by c squared. So இதான் வந்து இந்த k னுடைய வேல்யூ. ஓகேவா. The unit charge the unit of charge that results from this choice is called a coulomb, which we defined earlier in section 1.4. 1.4ல நம்ம பார்த்தோம்ல. Putting this value for k of k in equation 1.1 for the first equationல k னுடைய இந்த வேல்யூவை நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அப்படி போடும்போது f அப்படிங்கிறது வந்து will be equal to 9 into 10 to the power Newton அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஈக்குவேஷனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷனில் கேக்கு பதிலாக அந்த வேல்யூ போடுறாங்க, ரைட். கேக்கு பதிலாக இந்த வேல்யூ போடுறாங்க, 9 into 10 to the power 9 போடுறாங்க. அண்ட் Q1 Q2 வேல்யூ வந்து 1 அண்ட் ஆர்னுடைய வேல்யூ வந்து 1. ஸோ 1 மீட்டர் அப்படின்லாம் இருக்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர்ட் அப்புறம் வந்து சி ஸ்கொயர்ட் எல்லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ கடைசியாக நமக்கு வந்து நியூட்டன் மட்டும் கிடைக்கும். எஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபோர்ஸுடைய யூனிட் அப்படிங்கிறது வந்து நியூட்டன். ஸோ அதுவும் நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும், ரைட். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஒன் coulomb is the charge that when placed at a distance of 1 meter from another charge of the same magnitude in vacuum experiences an electrical force of repulsion of magnitude 9 into 10 to the power 9 Newton. ஸோ ஒரு கூலும் அப்படிங்கிறது சார்ஜினுடைய வேல்யூவாக இருக்கிற பட்சத்தில் அந்த ரெண்டுமே வந்து 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் ஒரே மேக்னிடியூடும் இருக்கும் அட் த சேம் டைம். ஸோ ஒரே மேக்னிடியூட் இருக்கக்கூடிய சார்ஜ், ரெண்டு சார்ஜஸ் வந்து 1 கூலும் சார்ஜஸ் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் அப்பார்ட்டில் வச்சுருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சிமிலர் சார்ஜஸ் அப்படிங்கும்போது என்ன இருக்கும், ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது வந்து ரிப்பல்ஷனாக இருக்கும்ல. லைக் சார்ஜஸ்ங்கிறது வந்து ரிப்பல் பண்ணும்.
அதே மாதிரி அன்லைக் சார்ஜ் அப்படிங்கிறது அட்ராக்ட் பண்ணும். ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் அப்படிங்கிறது வந்து அதனுடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 9 to 10 to the power 9 Newton. 1 Coulomb is evidently too big a unit to be used. ஸோ 9 into 10 to the power 9 அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய நம்பர், அதனால ரொம்ப பெருசுன்னு சொல்கிறாங்க. இன் ப்ராக்டிஸ் இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஒன் யூசஸ் ஸ்மாலர் யூனிட்ஸ் லைக் 1 milli coulomb ஆர் 1 micro coulomb. இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறது வந்து 1 கூலும் சார்ஜ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுல 1 மில்லி கூலுமோ இல்லைனா 1 மைக்ரோ கூலுமோ தான் யூஸ் பண்ணுறாங்க. மைக்ரோ அப்படின்னா 10 to the power -6 இல்லையா, 10 to the power -6. மில்லி கூலும் அப்படிங்கிறது 10 to the power -3, ரைட். ஸோ அப்போ வந்து இப்படி இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஈக்குவேஷனில் கேக்கு வந்து வேல்யூ போடுறாங்க. கே அப்படிங்கிறது வந்து 1/4πε0. கேனுடைய வேல்யூ வந்து கே இஸ் ஈக்குவல் டு 1/4πε0. இதில் எப்சிலான் நாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த ஃப்ரீ ஸ்பேஸ். இந்த ஃப்ரீ ஸ்பேஸ்னுடைய பெர்மிட்டிவிட்டி வேல்யூ தான் எப்சிலான் நாட். இந்த எப்சிலான் நாட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த எப்சிலான் நாட் அப்படிங்கிறது வந்து எப்சிலான் நாட் அப்படிங்கிறது வந்து 8.854 × 10 to the power -12 c² நியூட்டன் பர் -1 மீட்டர் பர் -2, ரைட். ஸோ இதான் வந்து இதனுடைய பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் நாட்னுடைய வேல்யூ. ஸோ 1/4π வேல்யூ நமக்கு தெரியும், எப்சிலான் வேல்யூ இங்கே வந்து காமன் வேல்யூ அதுவும் சொல்லி நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் போட்டு அங்கே வரும்போது என்ன வேல்யூ இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கலாம், ரைட். ஸோ இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த 1/4π, இந்த ஈக்குவேஷன் 1.2, இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நிறைய ஃபார்முலாஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணிக்கலாம். நிறைய நீட் கொஸ்டின் பேப்பர்ஸில் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுற கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக வந்துருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபோர்ஸ் ஈக்குவேஷன்ஸ், இதில் இருக்கிற எப்சிலான் வேல்யூ அண்ட் Q1 Q2 ஆர்னா என்ன, எப்சிலான் நாட்னா அதனுடைய வேல்யூ என்ன, அதனுடைய பேராமீட்டர் நேம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது சின்ஸ் ஃபோர்ஸ் இஸ் a vector, it is better to write Coulomb's law in vector notation. ஸோ ஃபோர்ஸுங்கிறது வெக்டார் தான் அப்படிங்கிறதுனால வெக்டார் நோட்டேஷனில் எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. let the position vector of charges Q1 and Q2 be R1 and R2 respectively. ஸோ ரெண்டு சார்ஜ் இருக்குது, இவங்களே அங்கே போட்டிருக்காங்க. ஸோ Q1 and Q2 அதனுடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய பொசிஷன் வெக்டார்ஸ் சார்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா R1 and R2, ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது we denote force on Q1 due to Q2 by F12. ஸோ F12 அப்படிங்கிறதா வந்து Q1ல இருக்கிற ஃபோர்ஸ் டியூ டு Q2னால Q1ல கிரியேட் ஆகிற ஃபோர்ஸ்னுடைய வேல்யூ அப்படிங்கிறது F12 அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் Q2 அப்படிங்கிற பாயிண்ட் சார்ஜில் Q1 அப்படிங்கிறதுனால உருவாக போகிற சார்ஜ்னுடைய வேல்யூ இல்லை ஃபோர்ஸ்னுடைய வேல்யூ அப்படிங்கிறது F21, சரியா. ஸோ இதுக்கு ரெண்டுக்கு இடையில் உள்ள அந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, R21 is equal to R2 minus R1. So the 2 point charges Q1 and Q2 have been numbered 1 and 2 for convenience, and the vector leading from 1 to 2 is denoted by R21. ஸோ 1லேருந்து 2க்கு போகிற வெக்டாருடைய வேல்யூ அப்படிங்கிறது R21. ஸோ இதனுடைய வேல்யூ, இதனுடைய ஃபார்முலா என்னவா இருக்கும், R21 is equal to R2 minus R1. இதில் டாமினேட்டிங் அப்படிங்கிறது வந்து R2, ஸோ R2 minus R1. இதே இது வந்து the same way the vector leading from 2 to 1 is denoted by R12 டாட் வச்சிருக்கிறாங்களே, R12. ஸோ இந்த R12ங்கிறது என்ன, அதனுடைய வேல்யூ என்ன, R12 is equal to R1 minus R2 which is equal to minus R21. ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஈக்குவல் பட் ஆனால் ஆப்போசிட் இன் டைரக்ஷன், ரைட். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் தி வெக்டார்ஸ் R21 and R12 is denoted by R21 and R12 respectively. R12 is equal to R21. ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான், மேக்னிடியூட் வந்து ஈக்குவல் தான். பட் வெக்டாரில் நம்ம டைரக்ஷன் பார்க்கும்போது இட் இஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். The direction of the vector is specified by a unit vector along the vector. To denote the direction from 1 to 2 or from 2 to 1, we define the unit vectors. ஸோ இதான் வந்து அதனுடைய வேல்யூஸ், சரியா. இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. Coulomb's force law between 2 point charges Q1 and Q2 located in R1 and R2 respectively is then expressed as F21 is equal to 1/4πε0. அந்த இடத்துல R அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருந்தோம். இப்போ வந்து R21 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இல்லையா, R21 அந்த ஸ்கொயர் இன்ட்டு R21 வெக்டார். ஸோ இதுவும் வந்து ஈக்குவேஷனில் முக்கியமான ஈக்குவேஷன். அதே ஈக்குவேஷன் தான் வெக்டார் ஃபார்முலேஷனில், வெக்டார் டினோஷனில் நம்ம வந்து எழுதுகிறோம், சரியா. ஸோ இந்த ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். கூலும் லாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
ஸோ அடுத்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா சம் ரிமார்க்ஸ் அண்ட் ஈக்குவல் 1.3 ஆர் relevant. ஈக்குவேஷன் 1.3 இஸ் வேலிட் ஃபார் எனி சைன் ஆஃப் Q1 அண்ட் Q2 வெதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஸோ Q1 Q2 பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தாலும் சரி நெகட்டிவ் சார்ஜாக இருந்தாலும் சரி இட் இஸ் வேலிட். ஏன் அப்படின்னா டைரக்ஷன் வெக்டாரோட தான் போடுறோம், அதனால அது பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக அது வேலிட் தான். இஃப் Q1 அண்ட் Q2 ஆர் த சேம் சைன், ரெண்டுமே ஒரே இதாக இருக்குது, பாசிட்டிவாவோ இல்லை நெகட்டிவாவோ இருக்குது அப்படின்னா F21 இஸ் அலாங் R21 வெக்டார். F21 அப்படிங்கிறது R21 வெக்டார் மேலே இருக்கும், ரைட், விச் டினோட்ஸ் ரிப்பல்ஷன். ரெண்டுமே வந்து சேம் சார்ஜாக இருந்துச்சு அப்படின்னா ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் அப்படிங்கிறது வந்து கிரியேட் ஆகும். ஸோ விச் டினோட்ஸ் ரிப்பல்ஷன் ஆஸ் இட் ஷுட் பி ஃபார் லைக் சார்ஜஸ். லைக் சார்ஜஸ்க்கு எப்படி இருக்கும், ஃபார் ரிப்பல்ஷன் தான் இருக்கும், அதே தான் இங்கேயும் வரப்போகுது. இஃப் Q1 அண்ட் Q2 ஆர் ஆப்போசிட் சைன்ஸ் அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா -R21 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு R21 வெக்டார். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த இது ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரே மாதிரி போடுறோம், ரெண்டுமே வந்து ஸோ இதுதான் ரெண்டுமே வந்து ஒரே டைரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா மாற்றி எடுக்கிறோம், ரைட், விச் டினோட்ஸ் அட்ராக்ஷன் ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஃபார் unlike charges. Thus we do not have to write separate equations for the case of like and unlike charges. அதனால லைக் சார்ஜஸாக இருந்தாலும் சரி அன்லைக் சார்ஜஸாக இருந்தாலும் சரி ஒரே ஈக்குவேஷன் இஸ் எனஃப். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது கூலும் லா அக்ரீஸ் வித் நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படிங்கிறது வந்து when two bodies interact they apply forces to one another that are equal in magnitude and opposite in direction. ஸோ மேக்னிடியூடில் அது ஈக்குவலாக இருக்கும், பட் டைரக்ஷனில் வந்து ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ அதான் வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா, நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஸோ அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, எக்ஸாம்பிள் 1.4 1.6 1.5 அப்படின்னு சொல்லி 2 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள்ஸை நம்ம தனியாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கூலும்ஸ் லா பற்றி பார்த்துருக்குறோம். கூலும்ஸ் லாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலா தான். இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கூலும்ஸ்லா ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகங்களோ கேள்விகளோ இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக தெரியப்படுத்தலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலுடைய லிங்க்ஸ் எல்லாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட்.